ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன், இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இதில் ஒரு ஜோதிட பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி அப்படிங்கிறவர் எப்பயுமே சாதாரணமாக இருக்க மாட்டார். நம்ம வாழ்க்கையில் நிறைய இன்ப துன்பங்களை கொடுக்கக்கூடிய வல்லவராக திகழ்பவரே சனி பகவான் தான். ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஜோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கை பயம் வருதுன்னா அதுக்கு காரணமே சனி தான். சனி போல் கொடுக்கவும் முடியாது, சனியை போல் கெடுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட சனி பகவான் ஜூலையில் 9க்கு பிறகு சனியின் பிடியில் இருக்கிற மாதிரி 12 ராசிக்காரங்களையும் பிடிக்க போகிறாரு. இதில் சிலருக்கு சோதனை காலம், சிலருக்கு சாதன காலம். தப்பிக்கவும் எளிய பரிகாரங்கள் இருக்குது. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான காலம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. இந்த ஜூலை மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் இருந்தாலும் குறிப்பிட்ட சிலதுன்னு சொல்கிறதுல சனி பகவானுடைய பயிற்சி தான் கோப பார்வைக்கு ஆளாக நேரிடுற மாதிரி அமைந்திருக்கு. இதில் உங்கள் ராசிக்கு சோதனை காலம் என்பது குறித்தும் பரிகாரங்கள் என்ன என்பது குறித்தும் இருக்குது. அதை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 2026 ஜூலை மாதமே ஜோதிட ரீதியாக பெரும் திருப்பங்கள் நிறைந்த மாதமாக தான் அமையப் போகுதுங்கிறது ஜோதிடர்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வது குரு அஸ்தமனம், அப்புறம் 2வது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இது ரெண்டுமே ஜோதிட விலகில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த கிரக மாற்றங்கள் தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் சிலருக்கு சவாலான சூழ்நிலையும் உருவாக்கும். அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜூலை 4 அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்குள் நுழைந்து இந்த மாதத்தில் முதல் கிரக பயிற்சி ஆரம்பமானது. அதனை தொடர்ந்து ஜூலை 7 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதனுடைய இடமாற்றம் நிகழ்ந்தது. இவற்றுக்கு மத்தியில் தான் ஜூலை 15 குரு அஸ்தமனம் நிகழ்கிறது. அப்புறம் ஜூலை 27 மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குறாரு. இந்த மாதிரி முக்கியமான திருப்பங்கள் ஜூலையில் இருக்குது. பொதுவாக குரு அஸ்தமன காலத்தில் திருமண, புதுமனை புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் தவிர்ப்பது வழக்கம். இந்த விசேஷ கிரகநிலைகளால் ஜூலை 9க்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்க சற்று விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். ஸோ அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் கிளியராக தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக என்னங்கிறத சொல்கிறேன், அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கு பலனை ஷேர் பண்ணுறேன். தனக்காரனாகிய குரு பகவான் அஸ்தமனம் அடைந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்தமனத்தோடு சனி வக்ரமும் இருக்கிறது பணவரவில் முக்கிய முயற்சிகளில் சில தடங்கல்கள் ஏற்பட வைக்கும். அதோடு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் கூட தாமதமாகலாம். குறிப்பாக தொழிலில் மந்தநிலை காணப்படுற மாதிரி இருக்குது. ஸோ இதிலேருந்து தப்பிப்பதற்கு புதிய யுக்திகளை கையாள வேண்டியது அவசியம். இல்லைனா வீண் அலைச்சல் தான் அதிகரிக்கும். ஸோ பார்த்துக்குங்க. அதோடு உங்கள் ராசிக்கு குடும்ப உறுப்பினர்களோடு வெளிவட்டாரத்துலேயும் தேவையற்ற வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். எந்த ஒரு சிறிய காரியத்தையும் சவால்களையும் சந்தித்து முடிக்க வேண்டியது இருக்கும். அதோடு நீண்ட தூர பயணங்கள் போது உங்களது உடைமைகள்லேயும் வாகன ஓட்டத்துலேயும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. ஸோ இல்லைனா இதில் கொஞ்சம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே நீங்கள் இனி வரக்கூடிய இந்த ஜூலையில் 9க்கு பிறகு வியாழக்கிழமையில் அந்தணர்களுக்கோ அல்லது வயதானவர்களுக்கோ மஞ்சள் நிற ஆடைகள், கொண்டக்கடலை அல்லது வாழைப்பழங்களை தானமாக வழங்க வேண்டும். அப்படி வழங்கக்கூடிய பட்சத்தில் அதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே குறையும். ஸோ கஷ்டங்கள் குறைவதற்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்திடுங்க. பொதுவாகவே சனினால் வக்ரத்தினால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாகவே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அப்போ டீப்பாக உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். டீப்பாக உங்களுக்கான பலன்கள் சனி வக்ரத்தினால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, முழுசாக உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இனி சனி வகரத்தினால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றம் நடக்கும். அதாவது தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி வகர பயிற்சியில் சில பொறுப்புகளையும் சவால்களையும் ஒரு சேர கொண்டு வர்ற மாதிரி சனி உங்களுக்கு நிறைய வச்சு செய்ய போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இது அர்த்தாஷ்டம சனி வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அஷ்டம சனி வக்ரம் தரக்கூடிய பாதிப்புகளில் பாதியளவு இக்காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏற்படும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. குறிப்பாக உங்கள் தாயாருடைய உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. ஸோ அதிக கவனமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதோடு வண்டி வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செல்லும்போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். வண்டி வாகனங்களில் போகும்போது நிறைய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். மெயினாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆவது இடத்துக்கு அதிபதி என்பதால் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகள் இருக்காது. மாறாக சொத்து சேர்க்க தனவரவு ஆகியவை உண்டாகும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் நீங்கள் நிறைய சேர்க்கிறதெல்லாம் உங்களுக்கு முடியும். குடும்பத்தில் கூட சிறு குழப்பங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கலாம். அதனால் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் சிறு குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் நிதானம் ரொம்ப முக்கியம். நிதானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து வராது. அதனால் பேச்சில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையற்ற வாக்குவாதங்களை பகையை உருவாக்கும். அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களை அழித்து கொள்வது நல்லது. பொருளாதார நில உயர்வு கூட இருக்குது. சிலருக்கு புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் கைகூடும். அதனால் இந்த டைம் அதை பயன்படுத்தி நல்லா கைகூடும் போதே அதெல்லாம் வாங்கிருங்க. அப்புறம் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பணம் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அதில் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டிலுமே எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதா இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். அதுவும் வீட்டு பராமரிப்புக்காக அதிக பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பணம் செலவாகும்போது நீங்கள் ஜாமீன் கையெழுத்தை மற்றவங்களுக்கு போடுவதை தவிர்த்துக்குங்க. மீறி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ இந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்க நிறைய விஷயத்தில் முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும் என்பது இந்த ஜூலை 9க்கு பிறகு உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. இதை தொடர்ந்து தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணி சுமையானது அதிகமாகவே இருக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கு மட்டுமே பலன் கிடைக்கும். இதோடு என்னென்னா குறுக்கு வழிகளை நீங்கள் இந்த டைம் தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தில் கூட இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றம் அல்லது வெளியூர் பயணம் உண்டாகும். அதனால் அது உண்டாகும்போது அதை மேற்கொள்வது நல்லது. ஏன்னா அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அப்புறம் தொழிலில் கூட புதிய முதலீடுகள் செய்யும்போது மூத்த குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனை கேட்பது நல்லது. அதோடு வேலையில் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்கள் வளர்ச்சியை உறுதி செய்யும். வேலையில் கூட இருப்பவர்களுக்கு தற்காலிகமாக வேலைபளு காரணமாக குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழல்லாம் ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள்ங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு மெயினாக பரிகாரம் சொல்ல போகிறேன். சனி வகரத்திலிருந்து தப்பிப்பதற்கு தனுசு ராசிக்காரங்க இனி சனிக்கிழமை தோறும் அனுமான் வழிபாடு செய்வது அட்டாஷ்டம சனி வக்ர வீரியத்தை குறைக்க செய்யும். இயன்ற வர சனிக்கிழமை 48 எல் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, புளியோதரையை தானம் செய்வது ஆகியவை விசேஷமானது. அதோடு இந்த டைம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறது அவசியம். குறிப்பாக சனி மற்றும் வியாழக்கிழமையில் காகங்களுக்கு எள் கலந்த சாதம் வைப்பது மன அமைதியை தரும். அப்புறம் அரசமர பிள்ளையாருக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபடுவது நன்மை தரும்.
இந்த மாதிரிலாம் சில பரிகாரங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ சனியுடைய இதிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரத்தெல்லாம் வந்து செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மேட்டர் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.